எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். கேழ்வரகு சிமிலி உருண்டை தாங்க செய்ய போகிறேன். வாங்க. அதுக்கு கேழ்வரகை ஒரு 1/2 கிலோ கேழ்வரகு மாவை நல்லா வெறும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி தோசை தவாவில் போட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு அது கூடயே நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சமாக முந்திரியும் பாதாமையும் போட்டுக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். இல்லைன்னா வெறும் வேர்க்கடலை, எள், இந்த கேழ்வரகு மாவு இதை வச்சு செய்யலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், ஒரு 4 ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் மிக்சியில் ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமையும் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றி வறுத்துட்டேங்க. முந்திரியும் பாதாமையும் அதுக்கப்புறமா வெல்லத்தையும் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். அது மண் இல்லாத வெல்லம் நல்லா துருவி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு துருவி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்த வேர்க்கடலை, இந்த முந்திரி பாதாம் வறுத்தது, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த கேழ்வரகு மாவு அடை தட்டி வச்சோம்ல அதை சூடு ஆறினோன்னே பிச்சு போட்டு இந்த வேர்க்கடலை முந்திரி பாதாம் பவுடரோடைய அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலே போட்டு நல்லா குறன்னு அரைச்சி வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு நம்மளுக்கு எப்படி உருண்டை வேணுனாலும் உருண்டையாக போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மா அப்படியே வச்சுக்கிட்ட ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாங்க. இது நல்லா உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.